தங்கைக்கு கண்ணனின் பரிசு. தன்னுடைய தங்கையும் அவளுடைய இந்திரபிரஸ்தம் போய் சேர்ந்து விட்டார்கள் என்று அறிந்த பிறகு ஸ்ரீகிருஷ்ணரும் பலராமரும் தங்கள் உறவினர்களான யாதவர்களுடன் மிகப்பெரிய படைகளின் பாதுகாப்புடன் இந்திரபிரஸ்தம் சென்றனர். அவர்கள் அனைவரையும் யுதிஷ்டரும் சகோதரர்களும் வணங்கி வரவேற்றனர். ஸ்ரீகிருஷ்ணர் ஒவ்வொன்றும் 4 குதிரைகளால் இழுக்கப்பட்ட பொன்னால் ஆன 1000 அழகான தேர்களை நன்றாக பயிற்சி பெற்ற தேரோட்டிகளுடன் பாண்டவர்களுக்கு பரிசாக அளித்தார். அர்ஜுனனுக்கும் சுபத்ராவுக்கும் ஏராளமான செல்வத்தை அளித்தார். அதுபோக மதுரா தேசத்தின் நல்ல நிறமுடைய ஏராளமான பால் தரும் 10,000 பசுக்களையும் 10,000 பெண் குதிரைகளையும் 1000 கோவேறு கழுதைகளையும் பரிசாக அளித்தார். வால்கிகா நாட்டின் லட்சக்கணக்கான குதிரைகள் 10 வண்டி நிறைய தூய்மையான தங்கம் ஆகியவற்றை தங்கை சுபத்ராவுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் சீதனமாக அளித்தார். கலப்பையை ஆயுதமாக கொண்ட பலராமர் அன்பு மாப்பிள்ளை அர்ஜுனனுக்கு தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட 1000 யானைகளை திருமண பரிசாக அளித்தார். பாண்டவர்களும் யாதவர்களும் சொர்க்கத்தில் வாழும் தேவர்களைப் போல பல நாட்கள் விளையாட்டுகளிலும் களியாட்டங்களிலும் மகிழ்ச்சியாக கழித்தனர். பிறகு ஸ்ரீகிருஷ்ணரை தவிர மற்ற யாதவர்கள் அனைவரும் பாண்டவர்கள் அன்புடன் பரிசாக அளித்த நவரத்தின குவியல்களுடன் துவாரகைக்கு திரும்பினர். ஸ்ரீகிருஷ்ணர் சில காலம் அங்கேயே தங்கி அர்ஜுனனுடன் வேட்டைக்கு சென்றும் விளையாட்டுகளில் ஈடுபட்டும் சந்தோஷமாக காலம் கழித்தார். அதன் பிறகு மிகவும் மகிழ்ச்சியான பல நிகழ்வுகள் இந்திரபிரஸ்தத்தில் நடந்தன. அவற்றை அடுத்த நம் காணொளிகளில் காணலாம். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சுபத்ராவுக்கு ஸ்ரீகிருஷ்ணரின் ஸ்ரீதனம் காணொளி பாருங்கள். வணக்கம்.